ஹாய் ஹலோ மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஜாயின் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான், எந்தவித கட்டாயமும் இல்லை. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் தான் இந்த கம்பெனி நேமு. இந்த கம்பெனி வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2018 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கம்பெனி வந்து திருவண்ணாமலையில் தான் நம்ம ஹெட் ஆஃபீஸ் வந்து இருக்குது. இதில் வந்து நான் ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1.5 இயர் வந்து நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லா வந்து கரெக்டாக சேலரியும் போட்டுறாங்க. நல்ல ஒரு கம்பெனின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு எதுவும் பண்ணணுமா அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு எதுவுமே பண்ண தேவையில்லை. 0 இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். நீங்கள் ₹1 கூட கட்ட தேவையில்லை. நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அதாவது வெளியே வேலைக்கும் போக முடியாப்புல வீட்டிலே இருப்பீங்க. ஏன்னா பிள்ளைங்களையும் பார்க்க கரெக்டாக நேரம் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி பெண்கள் மட்டும்தான் இதில் ஒர்க் பண்ணணுமான்னா அப்படிலாம் கிடையாது. பசங்களும் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட்டுன்றது வந்து நோட்டீஸ் போர்டு டெலகிராமில் வந்து டெய்லி நம்மளுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க. அதையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ஒரு கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிவிட்டு எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கிடையாது. எப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு போகிறாங்கன்னே தெரியாது. ஆனால் எஸ்பிஓவில் பார்த்திங்கன்னா டெய்லி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அப்படி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா இது ப்ரைவேட் லிமிட்டடாகவும் மாறிடுச்சு. நம்மள ஜிஎஸ்டியும் வந்துருச்சு. ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் கூட நான் உங்களுக்கு வந்து நான் போடுறேன் பாருங்கள். இப்போ ரீசெண்டாக தான் வந்து ஜிஎஸ்டி ஃபார்மும் வந்துச்சு. நம்ம கம்பெனிக்கு வந்து அந்த பேன் கார்டும் வந்துச்சு. இந்த ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இருக்கா, இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட வந்து சேலரி ப்ரூஃப் தான். பாருங்கள் நான் எவ்வளோ இன்கம் எடுத்திருக்கேன்னு பாருங்கள். பாதி ப்ரூஃப் வந்து என்னால் வந்து அட்டாச் பண்ண முடியலை. ஏன்னா நியூ மொபைல் வாங்கியிருக்கனால. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.